அனைவருக்கும் வணக்கம். நான் மருத்துவர் சந்தியா, பெஸ்ட் லேசர் டென்டல் கிளினிக் அண்ட் இம்ப்ளான்ட் சென்டரில் பல் மருத்துவராக இருக்கேன். இன்றைக்கி நம்ம கூட திருமதி சுலக்ஷனா பாய் இருக்காங்க மற்றும் அவங்களோட அம்மா திருமதி ஜெயஸ்ரீ பாய் இருக்காங்க. ஸோ இவங்க 2 பேருக்குமே பார்த்தீங்கன்னா நம்ம மருத்துவமனையில் நம்ம அவங்களுக்கு முழுவாக இம்ப்ளான்ட் சிகிச்சை மற்றும் ஃபிக்ஸட் பற்கள் கொடுத்துருந்தோம். முதல்ல இந்த சிகிச்சைக்கு பார்த்தீங்க அப்படின்னா சுலக்ஷனா பாய் அம்மா தான் வந்திருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு அந்த சிகிச்சையை முடிச்சதுக்கப்புறமா அவங்களோட அம்மாவுக்கும் நம்ம இதே சிகிச்சையை கொடுத்துருக்கோம். நம்ம முதல்ல இவங்களுக்கு தற்காலிக ஃபிக்ஸட் பற்கள் பொறுத்திருந்தோம். அதுக்கப்புறம் அந்த பற்கள் அவங்க 6 மாதங்கள் பயன்படுத்திட்டு இப்போ அந்த பற்கள் அவங்க டியூரபிள் ஃபிக்ஸட் பற்களாக மாற்றிக்க வந்திருந்தாங்க. நம்ம இப்போ அவங்களுக்கு டியூரபிள் ஃபிக்ஸட் பற்களுமே மாற்றிருக்கோம். இந்த ஒட்டுமொத்த இம்ப்ளான்ட் சிகிச்சை அனுபவம் எப்படி இருந்தது அப்படின்னு அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சொல்லுங்க. எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு ரொம்ப நாளாவே அந்த பல்லு அதுக்கு மேலே இருக்கிற கம்ஸ் எல்லாம் ரொம்ப இன்ஃபெக்டடாக இருந்தது. அது தெரியாமலே நானும் அப்படியே இருந்தேன். அப்புறமா என்னாச்சுன்னா அந்த கடா பல்லு ஒன்றா போக ஆரம்பிச்சிச்சு. அது போகும்போது ரொம்ப வலி. அந்த வலி இருந்தால் கூட ஹாஸ்பிட்டலுக்கு போகணுன்னா ரொம்ப பயம். ஏன்னா அவங்க கொடுக்குற அந்த ட்ரீட்மெண்ட்டு அந்த வலி தாங்க முடியாது. அதனால ரொம்ப பயந்துட்டு இருந்தேன். கடா பல்லு 2 போச்சு. அப்புறமா என்னாச்சுன்னா கீழே இருக்கிற பல்லு, இங்கே இருக்கிற பல்லு 1 போச்சு. எனக்கு கடா பல்லு போகும்போது ஒன்றுமே எஃபெக்ட் தெரியல. முன்னே இருக்கிற பல்லு போகும்போது கொஞ்சம் ஃபேஸோட அப்பியரன்ஸு மாறுது அப்படின்னு தெரிஞ்சு இதுக்கு ஒரு சொல்யூஷன் பண்ணணும் அப்படின்னு நான் ரொம்ப பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கு யூடியூப்பில் நான் சர்ச் பண்ணேன். அப்போ எனக்கு நான் பார்த்த நிறைய வீடியோஸில் இவங்களோட வீடியோஸ் அந்த பேஷண்ட்டோட என்ன சொல்கிறது, அவங்களோட ஒப்பீனியனோடு அவங்க கொடுக்கும்போது, அந்த ஃபீட்பேக்கோடு கொடுக்கும்போது எனக்கு ஒரு ரொம்ப நம்பிக்கை கொடுக்குற மாதிரி இருந்தது. அதனால நான் இவங்களை அப்ரோச் பண்ணிட்டேன். அப்ரோச் பண்ண உடனே இவங்களோட ட்ரீட்மெண்ட்டோட மெத்தடாலஜி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. முதல்ல நம்மளை அவங்க ஸ்கேன் எடுத்து எல்லா பக்கமும் நல்லா எங்கெங்கே எப்படி இருக்குது பல்லு அப்படின்னு எல்லாம் பார்த்து நம்மளோட என்ன ப்ராப்ளம், ஆக்சுவலி நம்மளோட அந்த கம்முக்கு உள்ள இந்த பல்லு வேறு எப்படி இருக்குது, நம்மளுக்கு வெளியே தெரியும் உள்ளே தெரியாது இல்லையா. அவங்க கரெக்டாக சொல்கிறாங்க இந்த மாதிரி இருக்குது உங்களோட எல்லா பல்லும் மேக்ஸிமம் அந்த எலும்பு கீழே இறங்கிச்சு, அப்படியே விட்டுட்டிங்கன்னா ஒன்றுன்னா பல்லு போகும் தவிர வலியும் சேர்ந்து வரும் அதோட அப்படின்னு சொன்னாங்க. எனக்கும் அவங்க சொல்கிறது கரெக்டாகவே தெரிஞ்சுது. ஏன்னா ரொம்ப நாளாக அது எனக்கும் ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தேன். அவங்க இவ்வளோ ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கும் ஓகே, இது நம்ம பர்மனெண்ட்டாக சொல்யூஷன் பண்ணிக்கலாம். நம்மளோட அப்பியரன்ஸும் மாறும். நம்ம பேசும்போது 4 பேருக்கிட்ட சிரிக்கும் போது நம்மளுக்கு கான்ஃபிடென்ஸ் நல்லா இருக்கும் அப்படின்னு நானும் ஒத்துக்கிட்டேன். எனக்கு ட்ரீட்மெண்ட் ரொம்ப நல்லா போயிடுச்சு. அவங்களோட அணுகுமுறையும் ரொம்ப நல்லா இருந்தது. நம்மளுக்கு ஒரு கிளினிக் மாதிரி ஒரு ஃபீலிங்கே இருக்காது. ஏதோ நம்ம சும்மா உட்கார்ந்தா அவங்க வீட்டில் இருக்கிற ஆளுங்கள் மாதிரியே நம்மளுக்கு பேசி ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க. ஒவ்வொரு ஸ்டெப்பாக ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்துக்கும் அவங்க அந்த ஒரு மெத்தடாலஜி வச்சுருக்காங்க. அந்த ஸ்டெப்பாக ஃபாலோ பண்ணி நம்மளுக்கு மெதுவாகவே ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க. நல்லா இருந்தது. அவங்க கொடுக்குற மாத்திரையும் எனக்கு அந்த சைட் எஃபெக்ட்ஸ் எதுவுமே தெரியல, வலியும் எதுவுமே தெரியல. முக்கியமாக வலி எதுவுமே இல்லை. அந்த ஃபுல்லாக பல் எடுக்கும் போதுன்னா நான் ரொம்ப பயந்துட்டேன், என்ன ஆகுமோ அப்படின்னு பயந்துட்டேன். அந்த டாக்டர் முருகவேல் சார் அந்த ஒரு வலியும் இல்லாமல் நல்லா ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டார். நம்மளுக்கு அந்த ட்ரீட்மெண்ட் நடக்கிறது மட்டும் தெரியும் தவிர நம்மளுக்கு உள்ளே நடக்கிற ஒரு வலியும் தெரியாது. நல்லா இருக்கும். அவங்க ஒவ்வொரு என்ன சொல்கிறது, இந்த ஃபுல் ட்ரீட்மெண்ட்டில் நிறைய ஸ்டெப்ஸ் இருக்கும். அது ஒன்று விடாமல் ஒவ்வொரு ஸ்டெப்பாக நம்மளுக்கு ரொம்ப கேர் எடுத்து ஒவ்வொரு டைமும் ஸ்கேன் எடுத்து நல்லா வந்துச்சா இல்லையா அப்படின்னு நல்லா பார்த்து பண்ணுவாங்க. எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்டராக இருந்தது. நான் முதல்ல நான் தான் வந்தேன். எனக்கு பல் எடுத்து ஒரு 2 நாள் அப்சர்வேஷனில் வைக்கும்போது அப்போது நான் ஃபீல் பண்ணிட்டேன், இந்த பல் இல்லாமல் இருந்தால் எவ்வளோ கஷ்டம். எங்கள் அம்மா ரொம்ப நாளாகவே பல் இல்லாமல் இருந்தாங்க. அப்போ அவங்க எவ்வளோ கஷ்டப்படுவாங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்களும் கூட்டிகிட்டு வரலாம், அவங்களும் ட்ரீட்மெண்ட் பண்ண வச்சிடலாம். முதல்ல நல்லா சாப்பிட்டா தான், அந்த கடித்து சாப்பிட்டா தான் நம்மளுக்கு அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். அந்த டைஜஷன் நல்லா இருந்தால் தான் கொஞ்சம் ஹெல்த்து நல்லா இருக்கும் அப்படின்னு அவங்களையும் கூட்டிகிட்டு வரும்போது அவங்களுக்கும் என்ன மாதிரியே அந்த மேலே பார் வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கும் லாங்குவேஜ் தெலுங்கு தான் பேசுவாங்க, இருந்தாலும் அவங்க அட்ஜஸ்ட் பண்ணி நல்லா ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டாங்க. தேங்க்யூ. அம்மாவுக்கு தெலுங்கு மட்டும் தான் தெரியும் அப்படின்னாலுமே எல்லா சிகிச்சைக்கும் அம்மாவுமே ரொம்ப கோஆப்ரேட் பண்ணாங்க. ట్రీట్మెంట్ బాగా చేసింది. 80 బాగా చేస్తున్నారు అందరికీ.
ஓகே. ரொம்ப நாளுக்கு அவங்க வந்து இப்போ கடிச்சு சாப்பிடுறது ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்ணாங்க. எல்லாம் எப்பவுமே முழுங்குவாங்க, சும்மா அப்படி கொஞ்ச நேரம் வாயில வச்சுக்கிட்டு அப்படி முழுங்கிடுவாங்களா, இப்போ அவங்களுக்கு கடிச்சு சாப்பிடுற ஃபீல் வந்து நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஓகே, ரொம்ப நன்றி. ஆக்சுவலாக நீங்கள் மட்டும் பண்ணது இல்லாமல் உங்கள் அம்மாவையும் வந்து கூப்பிட்டு வந்து சிகிச்சைக்காக கூப்பிட்டு வந்தது ஆக்சுவலாக வந்து ரொம்ப பெரிய விஷயம். நிறைய பேர் வந்து அந்த மாதிரி இருக்கிறது இல்லை. அவங்க வீட்டில் இருக்கிற அம்மா அப்பாவுக்கு வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் தேவைப்படுதுன்னு அவங்களுக்கு தெரிஞ்சாலுமே இந்த வயசில் நீங்கள் எதுக்கு பல்லு கட்டணும் அப்படின்னு நினச்சி நிறைய பேர் வந்து விட்டுடுறாங்க. பட் நீங்கள் ஒரு முயற்சி எடுத்து உங்களுக்கு பண்ண அதே ட்ரீட்மெண்ட் உங்கள் அம்மாவுக்கும் பண்ணிருக்கீங்க. அது வந்து ரொம்ப பெரிய அது நல்ல விஷயம். அது ரொம்ப நன்றி. ஸோ இந்த அனுபவத்தை பகிர்ந்துக்கிட்டதுக்கும் வந்து ரொம்ப நன்றி. நன்றிமா. தேங்க்யூ. நீங்களும் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் அது கொஞ்சம் கூட நீங்கள் சங்கோச்சப்படாமல் முதல்ல இங்கே வந்து இந்த டாக்டர் சந்தியா மேடம் வந்து பாருங்கள். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு நீங்கள் முதல்ல கேட்டுக்கோங்க. அப்புறமா நீங்கள் ட்ரீட்மெண்ட்டு எடுக்கலாம். ஆனால் பணம் வந்து அதோட மேட்டரே இல்லை. இங்கே வந்து கொடுக்குற ட்ரீட்மெண்ட் வந்து ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்குது. நம்மளுக்கு வலி இல்லாமல் ஒவ்வொரு ஸ்டெப்லேயும் அவங்க அந்த மெஷினரி வச்சுருக்காங்க. அந்த மெஷினரி வச்சு நம்மளுக்கு எல்லாம் எப்படி கடிக்கிறது, நம்ம எப்படி லென்த் எவ்வளோ இருக்க பல்லு, இதெல்லாம் பார்க்குறாங்க. அதனால பயமே இல்லை, நம்ம கேரண்டியாக பண்ணிக்கலாம் ட்ரீட்மெண்ட்டு. தேங்க்யூ. தேங்க்யூ. ரொம்ப நன்றி.